அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, அல்லாஹு தஆலா தன்னுடைய கையால் 3 விஷயத்தை படைச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை தன்னுடைய கையால் படைச்சான். தௌராத்தை தன்னுடைய கையால் எழுதினான். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹு தஆலா தன்னுடைய கையால் உருவாக்கினான் அப்படின்னு திருப்பி சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு தஆலா தன்னுடைய சத்தியத்தை, அதாவது தன் மீது உள்ள கண்ணியம், அதே மாதிரி கண்ணியத்தை மேல சத்தியம் செஞ்சு அல்லாஹு தஆலா சொன்னா, கண்டிப்பாக இதுல 2 பேரை அல்லாஹு தஆலா சொர்க்கத்துக்குள்ள நுழைய வைக்க மாட்டான் அப்படின்னா. ஒன்று மடா குடியன், போதையிலேயே சதாவும் தெளிச்சு இருக்கார், இவர் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு இல்லை சொர்க்கத்துடைய வாடையை கூட நுகர முடியாது. 2வது நபர் தய்யூஸ் அப்படின்னு நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கேட்டாங்க, எங்களுக்கு அந்த சதா மதுவிலே இருக்கிறார், அவரை நாங்கள் தெரியும், அது அரஃப்னா முதுமினர் ஹம்ர், எப்போவுமே குடிச்சுக்கிட்டே இருக்கிறார், இவரை பற்றி எங்களுக்கு தெரியும், ஒரு சொர்க்கத்துக்குள்ளே போக மாட்டார். ஒமத் தய்யூஸ், தய்யூஸ்னா யார் சொல்லலாம் அப்படின்னு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தன் குடும்பம் எப்படியோ கெட்டு போட்டோம் அப்படிங்கிற நிலைமையில உள்ள ஆண். உதாரணத்துக்கு தன் குடும்பத்தில் உள்ள பெண்மணிகள் அவங்களுடைய ஒழுக்கத்தில் ஏதாவது குறைபாடு இருக்குது, அதை கண்டிக்காம அப்படியே விட்டுதார், நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி விட்டுதார், அதுக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கிறார். தன் குடும்பம் கெட்டு போறதுக்கு, தன்னுடைய பெண்கள் நடத்தை கெட்டு போறதுக்கு காரணமாக அமைகிறதும் ஒன்று. 2வது அவங்க காரணமாக இருக்கிறாங்க, அதை அப்படியே விட்டுருதார். இப்படிப்பட்டவருக்கும் சொர்க்கத்தில் இடம் கிடையாது அப்படின்னா. அப்போ ரோஷம் வேணும் இல்ல, தன்னுடைய கணவர்னு என்னன்னு சொன்னா தன்னுடைய மனைவி எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதை பார்க்கணும். அதே போல தன்னுடைய மனைவி தன்னுடைய கணவன் எப்படி இருக்கிறாங்கன்னு அப்படியே ஆப்போசிட்லி. அதுக்காக வேண்டி பெண்ணை மாத்திரமே அப்படி குறை சொல்றதுன்னு இல்லை, ஆணும் அதே மாதிரி. அப்படின்னு எப்படி பெண்ணுக்கு கற்பு உண்டோ ஆணுக்கும் அதே கற்பு உண்டு. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.